ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் வைப்ஸில் முக்கியமான 3 இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா, ராமநாதபுரத்தில் மெயினாக உள்ளது ராமேஸ்வரம் டெம்பிள், ராமநாத சுவாமி கோயில். ஸோ அந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் தனுஷ்கோடி, அதுக்கு அடுத்தால் உள்ள அரிசல் முனை, இந்த 3 இடங்களை பற்றி தான் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய புரியாத தகவல்கள், தெரியாத தகவல்களை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ராமேஸ்வரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லாமல் நிறைய வித்தியாசமான ஒரு புரியாத புதிராக உள்ள சுற்றுலாத்தலங்கள் மற்றும் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு. இங்கே வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கோயில் தான். பட் ஆனால் நமக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக உள்ளே போய் பார்த்தா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி கோயில், அதாவது ராமேஸ்வரத்தில் மெயினாக உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லக்கூட சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தலமும் கூட இந்தியாவில் சொல்லலாம். இந்தியாவில் சாரதம் டெம்பிள்ஸ்னு சொல்லி 4 கோயில் சொல்லுவாங்க. அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத், பத்ரிநாத், இந்த பக்கம் பூரி ஜெகநாதர், துவாரகா, கீழே தென்கோடியில் சவுத்தில் பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி கோயில். ஸோ அந்த கோயில் தான் இந்த ஒன் ஆஃப் த 4 சாரதமில் இது ஒன்று. ப்ளஸ் இந்த ராமேஸ்வரம் கோயில் பார்த்திங்கன்னா ஜோதிர்லிங்கா சொல்லுவாங்க, அதாவது 12 ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ அதுலேயும் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு கோயில் கூட இந்த ராமேஸ்வரம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயிலோட தூண்கள் தான் பார்த்திங்கன்னா உலகிலே அதிகமான தூண்கள் உள்ள ஒரு நிலவரை, அதாவது ஒரு இடங்கள் உண்ட ஒரு கிட்டத்தட்ட 1212 தூண்கள் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கோயில் கூட சொல்லலாம். இந்த கோயிலில் மூலவர்னு பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா ராமர் வந்து கிட்டத்தட்ட ராமாயணத்தோட நேரடி தொடர்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோயில் கூட சொல்லலாம். ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கோயிலை ஒரு பிரதிஷ்டை பண்ணதாகவும், இதுக்கு வந்து அனுமன் வந்து காசியில் வந்து சிவலிங்கத்தை இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லி நமக்கு வரலாறுல தெரிய வருது. ப்ளஸ் இந்த கோயில் பார்த்திங்கன்னா 275 சிவாலயங்களில் இது ஒரு முக்கியமான ஒன்றாக கூட இது கருதுது. இந்த 4 சாரதம் பார்த்திங்கன்னா 3 வந்து மெயின் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராமர் தான் இருப்பார். பட் இந்த ஒரு கோயில் தான் பார்த்திங்கன்னா விசேஷம் என்னென்ன பார்த்திங்கன்னா சிவன் வந்து நமக்கு வந்து வழிபடுறோம். ஸோ இந்த சாரதமில் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில் கூட சொல்லலாம். இந்த கோயிலில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 22 தீர்த்தம் இருக்குது. இந்த 22 தீர்த்தங்கள் நீ நீராடி அதுக்கப்புறம் இந்த கோயிலோட முக்கியமான மூலவரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களோட பாவங்கள்லாம் வந்து கிளியர் ஆகுதுன்னு சொல்லி வரலாறுல நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த கோயில் இன்சியில் நமக்கு வந்து வீடியோஸ் நிறைய ஷூட் பண்ண முடியல. அதனால் நமக்கு வந்து வெளியில் உள்ள வீடியோஸ்லேருந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ராமேஸ்வரம், இது எப்படி நீ ரீச் ஆகணும்னு பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி, பை ரோடும் சரி, ட்ரெயின்லேயும் சரி, நீங்கள் வந்து ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ராவலில் அந்த கோயிலை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நீலக்கடல், சென்டரில் ரோடு, ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடின்னு சொல்கிறாங்க. தனுஷ்கோடி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1964க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பரபரப்பாக இருந்துக்க ஒரு முக்கியமான ஒரு இடம் கூட சொல்லலாம். அப்போ 1964 நமக்கு வந்து ஒரு பெரிய சுனாமி போன்ற ஒரு கடல் சீற்றத்தால் இந்த நகரமே முழுவதுமாக அழிந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக கருதப்பட்டு இப்போதைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பை ரோடெலாம் கிடையாது, கடல் மண்ணில் தான் வந்து நம்ம வண்டியை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் வெஹிக்கிள் எதுவுமே ட்ராவல் பண்ண முடியாது. பட் இப்போ அப்படி இல்லை, கவர்மெண்ட் வந்து நல்லா ப்ராப்பராக ரோட் போட்டிருக்காங்க. நம்மளோட சூப்பராக ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கடல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், நீல கடல் இருக்கும். அதில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு போகிறதே ஒரு மெரைன் ட்ரைவ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம விசிட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கோயில் முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தனுஷ்கோடி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட தென்கோடியில் ஒரு எண்ட் ஆஃப் த ஒரு பிளேசஸ்ன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரிசல் முனைன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு புராதன ஒரு சுற்றுலாத்தலம் கூட நமக்கு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இன்னும் மக்களுக்கு தெரியப்படாமல் இருக்குது. ஸோ இந்த தனுஷ்கோடியில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கடைகள் இருக்குது. அங்கேயும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பவர் ஒரு கரண்ட்டு ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த தனுஷ்கோடி பார்த்திங்கன்னா கரெக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மிச்சமீதி இருக்கிற தேவாலயங்கள், ஆஃபீஸு, கோயில், இது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் தாண்டியும் ஒரு சுனாமியில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் நமக்கு ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. 5 o'clock மேலே அங்கே வந்து செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரிட்டன் வர வண்டி மட்டும், நீங்கள் வெளியே போயிட்டு 6:30 மேலே வெளியே வர வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கடைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும், மீன் சாப்பாடு, சீ ஃபுட் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து லோக்கலாக கிடைக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய மீன் கடைகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, அக்கா கடை, அந்த மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த தனுஷ்கோடிக்கு வந்தீங்கன்னா. இப்போ தனுஷ்கோடி முடிச்சிட்டோம். தனுஷ்கோடிக்கு அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடல் வந்து அவ்வளோ ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். சென்டரில் ரோடு, இப்போ வியூ பார்த்துருக்கே தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் அரிசல் முனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் ராமர் வந்து நமக்கு வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு பாலம் அமைச்சதாகவும் வரலாறு சொல்லுது. அந்த பாலம் இன்னும் இருக்குது, ராமசேது பாலம் சொல்லி அந்த பாலம் இன்னும் இருக்குன்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் என்பது அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட நம்ம சிலோனுக்கு என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அரிசல் முனை. இது இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எனி டைம் போகும்போது இங்கே வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரஷ் ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப காற்று அதிகமாகவும் இருக்குது. ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், இயற்கையோடு நல்லா ரசித்து இருங்க. ரேஷ் ட்ரைவ் எதுவும் பண்ணாதீங்க. ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணி இந்த இயற்கையோடு நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கூட சொல்லலாம். நம்ம வந்து வரலாறில் நிறைய படிச்சிருப்போம், அதை பற்றி ரியலாக நமக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் கூட நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். இந்த அரிசல் முனையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 மகா சமுத்திரம், அதாவது வங்காள விரிகுடாவும் இந்து மகா சமுத்திரம்னு சொல்லுவாங்க, படிச்சிருப்பீங்க. அந்த 2மே சங்கமிக்கிற இடம் தான் இந்த அரிசல் முனை. 2மே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடியது நீங்கள் வந்து கண்கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு கடல் பரப்பு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆழமான பகுதியும் ஒரு ஆபத்தான பகுதியும் கூட. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட பயணத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் சரி, இந்த தனுஷ்கோடிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன், ஒரு அமைதியான ஒரு கடல் பரப்பு கூட இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு ஏற்ற இடமும் கூட சொல்லலாம். கடல் அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்களோட சிறப்பு என்னென்னா, சில இடத்துல இப்போ நம்ம நிற்கிற இடத்துல கடல் அலைக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ரீசன் தெரியல, ஆனால் நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இதோட நம்ம ராமேஸ்வரம் வைப்ஸில் கண்டினியூட்டி வீடியோஸ் நிறைய இருக்குது. ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். ரூம் எப்படி இருக்கணும் ப்ளஸ் உத்தரகோசம் மங்கை வீடியோஸ் எல்லாமே இதில் லிங்க்கில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து எங்களால் நல்ல டீட்டெயில்ஸான வீடியோஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ராமேஸ்வரம் வைப்ஸில் பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம், அரியமான் பீச், வெல்லுண்டி தீர்த்தம், விவேகானந்தர் மண்டபம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.